ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா டே மை லைஃப் தாங்க பார்க்க போகிறீங்க. எல்லோரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா யாரு? அக்காதா? சரி அம்மா கொடு, அம்மா கொடு. வீடியோ பார்த்தோன்னா நடிப்பான் இல்லைப்பா. வீடியோ பார்த்தோன்னா நடிப்ப தானே. கேமரா ஆன் பண்ணிட்டா, கேமரா ஆன் பண்ணிட்டேன்னா நடிப்ப தானே. இது சாப்பிட முடியாது, இது வாழைக்கா. சாப்பிட சொல்கிறேன்லவா, சாப்பிட முடியாது, இது வாழைக்காப்பா. சரி அம்மா வாழைக்காய் பஜ்ஜி போட்டு தட்டா? ஓகே ஓகே. சாப்பாடுக்கு அரிசி ஊற வைக்க சொன்னாங்க. 3 கிளாஸ் போட்டு ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு இன்றைக்கி என்ன சமையல் தெரிலங்க. சண்டே சமையல். இன்றைக்கி சண்டே சமையல்ன்ட்டு என்னன்னு தெரியாது. எங்கள் அம்மா தான் சமைப்பாங்களே. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு வேலை செய்ய மாட்டேங்க. ஏதோ அவங்க சின்ன சின்ன வேலை சொல்கிறது மட்டும் தான் நான் செய்வேனே. ஒரு வேலை மனசார எழுந்து செய்யவே மாட்டேன். சரி அரிசி என்னது இன்னைக்கு வாழை மரம் வெட்டினாங்களா? வாழை மரம் இன்னைக்கு அஜி மாமா வெட்டிச்சு. ஆமாம், அதில் வாழை மரம் வெட்டினாங்களே. அதில் வந்து இந்த தண்ணி ரொம்ப நல்லதான். ஆனால் நானும் குடிச்சது கிடையாது. ஆனால் என்னென்ன நன்மைக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டியா? தண்ணி தண்ணி எடுக்கலாம், தண்ணி எடுக்கலாம், தண்ணி எடுக்கலாமா? தண்ணி எடுக்க சொல்லிட்டாங்க, எடுத்துடலாம். எடுக்க எடுக்க தான் தண்ணி வரும். ஓகே, பூச்சி இல்லைப்பா, அது வாழைத்தண்டு. குடா என்ன குடு குடி. எப்படி இருக்கு? வெட்டி வாழைத்தண்டு, வாழைத்தண்டு. அதுக்கப்புறம் அது வாழைக்காவா வாழைப்பழமானே தெரில. முத்தவே இல்லை, ஆனால் வாழைப்பழமாக ஆயிடுச்சு. அதால் மரத்தை வெட்டிட்டோம். தெரியுதுங்களா? இதுதான் நம்ம வந்து குப்பையில் போட்டுரும். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு வாழைத்தண்டில் வந்து என்ன யூஸ் ஆகும்னா நார்லாம் யூஸ் ஆகும். ஆனால் பார்த்திங்களா நம்ம மாணவரையே போட்டுரும். வாழைக்காலை வந்து எல்லாமே பயனுங்க. வாழை மரத்தில் மட்டும் எல்லாமே பயனுங்க. வாழைத்தண்டு, வாழை இலை, வாழைக்காய், வாழைப்பழம். ஆனால் அந்த நார் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோன்னா எடுத்து கீழே போட்டுருவோம். ஆனால் அதுலேயும் அந்த வாழைப்பட்டை, அந்த வாழைப்பட்டை வந்து நாராக யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாழைப்பட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கீழே போட்டுருவோம். ஆனால் இதுவும் பயன்தான், வாழை மரமே பயன்தான். அப்புறமா ஃப்ரிட்ஜில் புதினா கொத்தமல்லாம் இருந்துச்சு. ஓகே, அது கிள்ளி வைக்கலான்னு பார்த்தா அது கூட கிள்ள முடியலங்க. என் 2வது பையன் என்னை எந்த வேலையும் செய்யவே விடமாட்டான். அதுக்கப்புறமா மீனுக்கு மசாலாலாம் போட்டு ஊற வச்சாச்சு. மீன் மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவலுக்கு மீன் மசாலா போட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இது வந்து எறா தொக்கு. நெக்ஸ்ட்டு ரசம், சாதம். அவ்வளோதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். கரண்ட் வர இல்லைங்க, கரண்ட் வர ஆஃப். எறா தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதாங்க. ரசம், எறா தொக்கு, மீன் வறுவலுங்க. ஓகேங்க, இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.